இந்த மாதிரி இன்வெர்டர் லைன்ல இருந்து பேட்டரிக்கு போகிற பிளஸ் மைனஸ் வயரை மாத்தி கொடுத்தா என்ன ஆகும்னு பலருக்கு பல நாளாவே சந்தேகம் இருக்கலாம். இப்படிதான் இந்த வீட்டுல உள்ளவங்க பேட்டரியில பிளஸ் மைனஸ் வயரை மாத்தி கொடுத்திருக்காங்க. மாத்தி கொடுத்ததும் இன்வெர்டர்ல புகஞ்ச மாதிரி சத்தம் வந்து இன்வெர்டர் ஃபுல்லாவே ஆஃப் ஆயிட்டு. இப்படி முழுவதும் ஆஃப் ஆன இன்வெர்டரை எப்படி ஈஸியா 10 ரூபாய் செலவுல சரி பண்றதுன்னு பாத்துரலாம். இப்போ இதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் இன்வெர்டருக்கு கொடுக்கக்கூடிய மெயின் லைனை ஆஃப் பண்ணி பிளக்கையும் உருவிடலாம். அடுத்ததா இன்வெர்டர்ல இருந்து பேட்டரிக்கு கொடுத்திருக்க பிளஸ் மைனஸ் வயரையும் எடுத்துடலாம். அடுத்ததான் இந்த இன்வெர்டரோட சைடுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்க்ரூ இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பக்கமும் ஸ்க்ரூ இருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஸ்க்ரூவை முழுவதும் கழட்டினதும் இந்த மேல் கவரை எடுத்துடலாம். இப்படி பேட்டரியில தெரியாம பிளஸ் மைனஸ் வயரை மாத்தி கொடுக்கும்போது பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் ஏற்படாம இருக்கதான் இந்த ஃபியூஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேட்டரியில பிளஸ் மைனஸ் வயரை மாத்தி கொடுத்ததுனாலதான் இன்வெர்டர்ல இருக்க 2 ஃபியூஸும் போயிருச்சு. அதனால நம்ம அதிகபட்சமா ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி இந்த ஃபியூஸை இப்ப மாத்திரலாம். இப்போ நமக்கு இந்த ஃபியூஸை டைரக்டா போர்டுல சால்டரிங் எதுவும் பண்ணாம கலெக்டர் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை ஃபியூஸை டைரக்டா போர்டுல சால்டரிங் பண்ணியிருந்தா அந்த ஃபியூஸை எடுத்துட்டு புது ஃபியூஸை வச்சு சால்டரிங் பண்ணணும். இந்த இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா ஃபியூஸை கலட்டி மாற்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இப்ப இந்த 2 ஃபியூஸையும் கலட்டிடலாம். இப்போ நம்ம கலெக்டின இந்த ஃபியூஸோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா கேப் இருக்கு. அதனால இந்த ஃபியூஸ் போயிட்டுன்னு உறுதியாயிட்டு. இப்போ இதே மாதிரியே நம்ம 2 ஃபியூஸ் வாங்கணும். இதுல பாத்தீங்கன்னா மேல 40ன்னு போட்டிருக்கு. அதாவது 40 ஆம்ஸ் அளவுல ஃபியூஸ். அதே மாதிரியே நம்ம 40 ஆம்ஸ் அளவுல 2 ஃபியூஸ் வாங்கிக்கிட்டோம். இப்போ இந்த பழைய ஃபியூஸையும் புது ஃபியூஸையும் பாருங்க, ரெண்டுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஃபியூஸ் போய் நடுப்பகுதி உருகி கட் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த புது ஃபியூஸோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா எதுவுமே கட் ஆகல. இனி புதுசா வாங்கின 2 ஃபியூஸையும் இதுல மாட்டிடலாம். அடுத்தது அந்த கவரை மாட்டி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். அடுத்ததா இது எப்படி வேலை செய்யறதுன்னு பாக்கிறதுக்காக இதுல லோடா அந்த ஃபேனை பின்பகுதியில மாட்டிடலாம். அடுத்ததா அந்த இன்வெர்டர்ல இன்புட்டா ஏசி சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த பிளக்கை இதுல மாட்டிடலாம். அடுத்ததா இன்வெர்டர்ல பின்னாடி இருந்து வர பிளஸ் மைனஸ் வயர்ல பிளஸ் வயரான இந்த சிவப்பு வயரை பேட்டரியில பிளஸ்ன்னு போட்டிருக்க அந்த டெர்மினல்ல மாட்டிடலாம். அடுத்ததா இன்வெர்டர்ல இருந்து வர கருப்பு கலர்ல இருக்க அந்த மைனஸ் வயரை பேட்டரியில மைனஸ்ன்னு போட்டிருக்க அந்த டெர்மினல்ல மாட்டிடலாம். இப்ப பாருங்க, மாட்டினது ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி இன்வெர்டரோட ஸ்கிரீன்லயும் அந்த சிம்பிள்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. இப்போ இந்த இன்வெர்டருக்கு இன்புட்டா ஏசி சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிடலாம். இப்ப சில வினாடிகளுக்கு அப்புறம் இன்வெர்டருக்கு இன்புட்டா ஏசி சப்ளை கொடுத்ததுக்கான சிம்பிளும் வந்துருச்சு. அதே மாதிரி பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கான சிம்பிளும் வந்துருச்சு. இப்படி நம்மளோட சின்ன தவறுனால ஏற்படுற சின்ன பிரச்சனையை நாமளே சரி செஞ்சிடலாம். மேலும் மின்சாரத்தை கையாளுவதில் அனுபவம் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரி பிரச்சனையை சரி செஞ்சுக்கோங்க.